கடந்த 17ஆம் தேதி காலை நாமக்கல் ஆட்சியர் டாக்டர் உமா தனது அரசு வாகனத்தில் ராசிபுரம் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் பொம்மைக்குட்டை மேடு அருகே சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் சாலை விபத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதை அறிந்த ஆட்சியர் ஆம்புலன்ஸ் வர காலதாமதமானதால் அங்கிருந்து அரசு வாகனத்தை உடனடியாக ஏற்பாடு செய்து அந்த இளைஞரை நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் கடந்த 15 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சதீஷ் அறுவை சிகிச்சைகளுக்கு பின் பூரண குணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து நாமக்கல் ஆட்சியர் உமா அவர்களை சந்தித்து அவருக்கு நன்றியினை தெரிவித்தார். ஒரு நடமாடும் மிராக்கிள் தான். ஆனா இனி வாழ்க்கையில நீங்க வந்து ஹெல்மெட் போடாம போகவே கூடாது. ஒரு பாடமே நீங்க அவ்வளவு ஸ்பீடா போனீங்க. எங்க காரை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி உள்ள அந்த போலீஸ்காரர் மேல இடிச்சதுல அவரோட சாப்பாட்டு பையை அவர் டியூட்டி முடிச்சு போறாரு. அந்த பையை நீங்க புடிச்சு உருவி எடுத்துட்டீங்க. இன்னும் வந்து விழிப்புணர்வு இல்ல மக்களுக்கு. நம்மளுக்கு ஏதாவது கேஸ் கொடுத்துருவாங்களோ, நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் தான் இருக்கு. இல்ல எல்லாரும் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். போட்டோ தான் எடுக்கிறானே தவிர அடுத்து என்ன ஒருத்தரும் கிட்ட நான் தூக்குங்க சொல்றேன், யாருமே தூக்க வர மாட்டேங்க. அப்புறம் தான் ஆனந்த் நீ இறங்கிவான்னு சொல்லி அப்புறம் நம்மளே தூக்குவோம்னு சொல்லி டிரைவர் எல்லாருமா சேர்ந்து தூக்குவோம்.